ஆடு வந்து இப்போ 2 வருஷம் இதில் வந்து ஒரு ஒரு 1.80 வரும். இந்த கோயிலில் பாருங்க எப்படி மரங்கள் இருக்குண்டு ஆடு ஒன்று. தாய் தமிழ் உறவுகளுக்கு வணக்கம். இன்றைக்கு என்ன காணொலி பார்க்க போறீங்கன்னா ஒரு பேர்லி வீடியோ. நான் இந்த வீடியோ வந்து தெல்லிப்பள்ளியில் 1.5 மாதத்துக்கு முதல் எடுத்தேன். நான் 1.5 மாதத்துக்கு முதல் எடுத்து போடையில் இன்றைக்கு தான் நான் அப்லோட் பண்ண போகிறேன். இது எப்போ நடந்தேன்னு கேட்காதீங்க, 1.5 மாதத்துக்கு முதல் நடந்த நேரத்துக்கு சொல்கிறேன். வாங்க காணொலிக்கு போகலாம். காணொலிக்கு போகிறது நான் சேனலுக்கு புதுசாக வந்து மறக்காமல் லைக் பண்ணி உங்கள் ஆதரவை தாங்க. காணொலியை தொடரலாம். இங்கே பாருங்க ஆடுகள் கொண்டு போய் கொண்டிருக்கிறேன். ஏந்து 2 பேருக்கு 3 வயசு. அதை நீங்க பண்ணிடாதான் பார்க்க. அது 4 ரூபா. 70-75 கிலோ. 75 கிலோ. தோலோட கூட வேறு 120-130. வெள்ளிப்பாடு சரி. வேள்வி நடந்து ஆடு வெட்டி கொண்டிருக்கிறோம். ஒருத்தரையும் பாருங்க. மரமளம் இல்லாமல் இருக்குது. வெளிச்செல்லாம் இருக்குது.
மாற்றம்ல வந்து விருப்பம் கிடாயல் பாருங்க வந்து இருக்குது மடையில மடக்கி கொண்டிருக்கிறேன். படையல் என்றால் எதான் சொல்றது என்ன ஆட்ட பாருங்க ஆடு வளர்த்தது நாங்க வண்டி 2 வருஷம் வண்டி வளர்த்து தான் தெரியும் 20 வரையும் நாங்க வளர்க்கத்தான் வளர்த்து வழி இழக்கு பட்டுறாது. என்ன விதப்பா 2 போகும் 2 உயிரோட கேட்டுறீங்கம்மா எவ்வளவு கேட்டுறீங்க 190 கேட்டுக்கல அப்பா வெட்டுறது முதலே 190 தலைச்சொல்லி பண்ணமாப்பா 190 இந்த ஆடு எத்தனை பங்கு வரும் எத்தனை கிலோ வரும் 70 கிலோ வரும் பங்கு உரிச்ச பிறகு உயிரோட உயிரோட 140 ரூபாய் எவ்வளோ 140 சரிண்ணா நன்றி. இந்தியாவில் பார்த்தீங்கன்னா பொங்கல்கள் பொங்கி கொண்டிருக்கணும். ஆடு வெட்டுறதுக்கு டோக்கன் எடுக்கணும். அதுக்கு தான் இந்த லைன்ல நிக்கணும். சேவல் வந்து தலை கொடுக்க வந்துருக்கான். ஆடு எப்படியே ஒண்ணு வந்து ஆரம்ப கோயிலால சுத்தி கொண்டு இருக்காங்க. இந்த கோயிலில் பாருங்க எப்படி மரங்கள் இருக்குண்டு ஆடு கொண்டு வந்திருக்கார். இப்ப கோயிலை சுத்தி கும்பிட்டு தான் கொண்டு போயினோம். ஒவ்வொரு ஆக்களையும் பாருங்க வந்து வந்தே கொண்டு இருக்க ஆக்களோட அளவுகளை பாருங்க. மாட்டுக்கன்று சைஸ் அளவு. வீராயுதம் ரவிச்சந்திரன். இந்த ஆடு வந்து இப்போ 2 வருஷம். இதில் வந்து ஒரு 180 வரும். இது சாதி ஆடு. இது சாதி நாங்கள் ஒரு 10-15 வருஷம் வளர்க்குறோம். இது இப்போ இந்த முறை ஒரு நேர்த்திக்கு நான் சும்மா அன்பளிப்பா கொடுக்குறேன். கோயிலுக்கு கொடுக்குறேன் அன்பளிப்பா. இல்லை பட்டி அதே பட்டி தான் ரத்தப்பள்ளி கொடுக்கத்தான் வேணும். ரத்தப்பள்ளி கொடுத்து தான் வேகத்தில் விற்று அது அந்த இதுக்குரிய இந்த காசு வந்து கோயிலுக்கு தான். நான் பழமே அப்படி கொண்டு வரேன். வருஷம் இந்த வருஷம் மட்டும்தான் அன்பளிப்பா கொடுக்குறோம். உண்டு தான் உண்டு. நான் ஏற்கனவே அன்பளிப்பு கொடுத்துருக்கிறேன் இங்க கிட்ட. சணலும் ஒரு சின்ன ஆட்டுக்குடியும் வருது. அதையும் கிடையாது. மூன்று ஆடு கொண்டு வந்த வயல்.
காலைக்குள் கொண்டு செல்லுமாறு உங்களை அன்போடு கேட்டுக்கொள்கின்றோம். ஒருத்தரா வந்து அனுமதிக்கப்பட மாட்டாது என்பதை உங்களுக்கு மீண்டும் அறிய தருகின்றோம். ஆகவே இந்த நடைமுறைகளை கடைபிடித்து இந்த வேள்வி பொங்கல் விழா சிறப்பாக நிறைவேற நீங்கள் அனைவரது ஒத்துழைப்பினையும் நாடு வைக்கின்றோம். ஒரு ஆளுகள் அப்பப்போ வந்து தூரத்தில் இருந்து வெள்ளையங்கார சோடி அணைக்குது. ஆனால் கிடாய் வெட்டி எடுக்கிற பக்கத்தில் போய் உங்கள் கிடாய்களை எடுத்துக் கொள்ளுமாறு மாஸ்டர் 2 பேர் வரீங்க. கொண்டு வாங்க. இதுல 3 ஆடு வருது. அதுல 1 சணல், 2 யமுனா பாரி. வந்து நிக்கிற எல்லா ஆடுமே வேள்விக்கு தான். சிலது கோயிலுக்கே கொடுத்துருவீங்கன்னா வேள்வி இல்லை. இதுக்கு இங்க வாங்க பூமாலை போட்டு அப்படி ஆள் வர்றாரு. ஆக்களை பாருங்க எவ்வளவு கூட்டம் வந்து.